ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ராகி மாவை வச்சு ஒரு சூப்பரான மொறுமொறுன்னு ராகி ரவா தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நமக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ராகி மாவில் எது செஞ்சாலும் பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை தோசை சுட்டு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடிக்கும் இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே செய்கிறது ஈஸி தாங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவு கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன் ராகி மாவு. 2 கப்பு ராகி மாவுக்கு ஒரு 1/4 கப்பு மட்டும் நம்ம அரிசி மாவு சேர்த்திக்கலாம். பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது, வீட்டில் உள்ளது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு ரவைங்க. ரவை வந்து வறுக்காத ரவை தான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ராகி மாவு வளர்ந்தோம்ல, அதே கப்பில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 2 கப்பு தண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ 1 சேர்த்திருக்கோம். இப்போ இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மீதி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மறுபடிக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 கப்பு ஊற்றிருந்தோம். இப்போ ஒரு 3/4 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கலந்து விட்டு பார்த்துட்டு நம்ம மறுபடிக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடிக்கும் ஒரு 1/4 கப்பு சேர்க்குறேங்க. மொத்தம் இதுக்கு வந்து நம்ம 3 கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம். 2 கப்பு ராகி மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு ரவை சேர்த்திருக்கோம். இதுக்கு வந்து நம்ம 3 கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ரவெல்லாம் நல்லா நமக்கு ஊறி வரணும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேங்க. நீங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நீங்கள் போடாமல் கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நான் பாதி அளவு மட்டும் கேரட் எடுத்து துருவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா கூட நம்ம மறுபடிக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம வெளிப்பக்கத்துலேருந்து தாங்க ஊற்றணும். அப்போ தான் நமக்கு மொறுமொறுன்னு சூப்பராக வரும். மாவில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வந்து மாவு நமக்கு வந்து தண்ணியாக தாங்க இருக்கணும். ஆனால் தண்ணியாக இருக்கும், எடுக்க வராதெல்லாம் நினைக்காதீங்க. நல்லா சூப்பராகவே எடுக்க வரும். நான் மறுபடிக்கும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், இன்னொரு தோசை உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். நல்லா வெளிப்பக்கத்துலேருந்து தாங்க நம்ம ஊற்றணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக வரும். ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா 2 சைடு வெந்து வந்துருச்சு. சூப்பரான மொறு ராகி தோசை ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.